இரவிலேயே பாய் விரித்து இடம். நெல்லையில் எல்கேஜி அட்மிஷனுக்காக விடிய காத்திருந்த பெற்றோர்கள். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் எல்கேஜி வகுப்பில் குழந்தைகளை சேர்ப்பதற்கான விண்ணப்பங்கள் நேற்று முதல் பெறலாம் என அறிவிக்கப்பட்டது. இதை அறிந்ததும் விண்ணப்பங்களை பெற நேற்று மாலை முதலேயே பெற்றோர்கள் வரிசையில் இடம் பிடிக்க ஆரம்பித்தனர். இரவு நேரத்தில் சாப்பிட சென்றால் வரிசை போய்விடும் என அங்கேயே அமர்ந்து சாப்பிட்ட ருசிகர சம்பவம் அரங்கேறியுள்ளது. அப்படித்தான் நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு பள்ளியில் மகள்களை எல்கேஜி வகுப்பில் சேர்ப்பதற்காக விடிய பெற்றோர்கள் காத்திருந்த சம்பவம் நடந்துள்ளது. நெல்லை மற்றும் பாளையங்கோட்டை ஆகிய பகுதிகள் இரட்டை நகரங்களாக விளங்கி வருகிறது. இதில் பாளையங்கோட்டை என்பது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்பட்டு வருகிறது. இங்கு ஏராளமான அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக இங்குள்ள பெண் குழந்தைகள் மட்டும் படிக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தங்கள் மகள்களை சேர்க்க பெற்றோர்கள் போட்டி போட்டு வருகிறார்கள். பாளையங்கோட்டையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியான இங்கு மட்டும் ஒவ்வொரு புதிய காலாண்டின் போதும் புதிய மாணவர் சேர்க்கைக்கான கடுமையான போட்டி நிலவும். அந்த பள்ளியில் நேற்று முதல் எல்கேஜி வகுப்பில் குழந்தைகளை சேர்ப்பதற்கான சேர்க்கை விண்ணப்பம் விநியோகிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இதனை அறிந்த பெண் குழந்தைகளின் பெற்றோர் நேற்று நள்ளிரவு முதலேயே பள்ளி முன்பு குவிய தொடங்கினர். தங்களின் குழந்தைக்கு எப்படியாவது ஒரு இடம் வாங்கிவிட வேண்டும் என்ற பரிதவிப்பில் இரவு முழுவதும் பள்ளியின் நுழைவாயில் முன்பு நீண்ட வரிசையில் காத்திருக்க தொடங்கினர். தங்கள் பிள்ளைகளை எப்படியாவது சேர்த்துவிட வேண்டும் என்பதற்காக நீண்ட நேரம் காத்திருந்தாலும் பரவாயில்லை என பெற்றோர்கள் வரிசையாக அமரத் தொடங்கினர். நேரம் ஆக பெற்றோர்களின் கூட்டமும் அதிகரிக்க தொடங்கியது. இதனால் வரிசையிலேயே பெற்றோர்கள் நிற்கும் சூழல் உருவானது.